ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான பொங்கல் ரெசிபி, வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா சில் வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நான் இந்த கிளாஸில் தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க, நல்லா வாசனை வர வரைக்கும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதே கிளாஸில் 1 கிளாஸ் பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் வறுக்காத ரவை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு 6 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அரைச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 3 விசில் இது நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆயிடுச்சு, விசில் விட்டுருச்சு. ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆயிருச்சு மல்லி பொங்கல். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சோடனே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி நிறையா முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுத்துருச்சு. இப்போ மேலாப்பில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து பொங்கலில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான மல்லி பொங்கல் ரெடி. கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி பொங்கல் செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த பொங்கலுக்கு நான் கோகனட் சட்னி தான் அரைச்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.